அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை வளர்த்திரி திதியை சதயன் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதனுடன் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் என இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டின் 2வது மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் கலந்தது இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பலத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் பூண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். மேலும் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் மற்ற கிரகங்களின் பயிற்சியினால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் ஏகாதச ராசியும் காற்று ராசியும் ஸ்திரத்தன்மை உடையதுமான கும்பராசியை பெற்று சிறப்புடன் விளங்கும் உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாம். ராசிநாதன் ஜென்மத்தில் பூரண பலம் பெற்றும் ஆட்சி பெற்றும் விளங்குகின்றார். உங்களது செயல்கள் யாவுமே வேகமாக இருக்கக்கூடியது. எதையும் தெளிவாக செய்ய வேண்டும், வீண் விரயம் கொள்ளாமல் இருப்பது மிக முக்கியமானது என்று செயல்களில் அவற்றை கடைபிடிப்பீர்கள். குடும்ப நிர்வாக திறமை நன்கு பிரதிபலிக்கும். எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் விதமாகவும் தன் சுய கௌரவம் பாதிக்காத வண்ணமும் முன்கூட்டி யோகித்து எதிர்வரும் வினைகளை துல்லியமாக கணக்கிட்டு அவற்றிற்கு தக்கவாறு உங்களது நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்வீர்கள். சுக சௌகரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்துக் கொள்வதில் சிறந்த வல்லுநர்கள். தைரியம், வீரியம், பேச்சு வல்லமை, பிரபலம் இவற்றை தாரக மந்திரமாக சக்கர வியூகமாக பயன்படுத்தி வருவீர்கள். உங்களின் ரகசியங்களை படைத்த பிரம்மனால் கூட அறிய முடியாது. வீடு, மனை, வாகனம் வாங்க ஏற்ற தருணம். சந்ததி வம்ச விருத்தி ஏற்படும் மாதம். எனவே சந்ததியற்றவர்களுக்கு எதையும் நிதானித்து சிந்தித்து கடுமையாக உழைத்து கௌரவம் பார்க்காமல் உழைத்து சுய முன்னேற்றம் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் உணவு முறையில் கட்டுப்பாடுகள் தேவை. வீட்டு முறை உணவை மேற்கொள்வது சிறப்பு. போதைப் பொருள்களை உபயோகிப்பவர்கள் முற்றிலும் விட்டுவிடுதல் அவசியமானது. பொருளாதாரத்தை பொறுத்த மட்டில் தாராளமாக இருந்தாலும் கையிருப்பு கொள்ள இயலாது. சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற செலவுகளால் பற்றாக்குறையாகவே தென்படும். கணவன் மனைவி அந்யோன்யம், தாம்பத்திய உறவு சிறக்கும். ஊழல் காரணமாக வார்த்தைகளில் கேலி, நக்கல் நையாண்டிகளை அன்பின் காரணமாக பயன்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம், அந்தஸ்து உயரும். கடின உழைப்பிற்கு இணை ஏதும் இல்லை என்பதை செயல்களில் செய்து காட்ட தவறமாட்டீர்கள். வியாபாரத்தில் பல சறுக்கல்களை கையாண்டு முன்னேற்றமும் முதன்மையும் முன் உதாரணமாகவும் விளங்க வேண்டும் என்று
தீராத வேட்கையுடன் செயல்புரிவீர்கள். தொழிலிலும் அவ்வாறுதான். என்றுமே ஜீவனத்திற்கு உங்களுக்கு குறை இருக்காது. பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றத்தை மட்டுமே உயிர் மூச்சாக கருதுவீர்கள். ஜென்மத்தில் ராசிநாதன் என்பதால் எந்த ஒரு முடிவையும் செயல்களையும் எளிதில் முடிவெடுக்காமல் அமைதியாக நிறைகுடம் தழும்பாதது போன்று தெளிவாக மிக நிதானமாக எடுத்து அவற்றில் தன் நிலையே சரி என்றும் ஜெயம் பெற்றும் சிறந்து விளங்குவீர்கள். வார்த்தைகளில் மே மாதம் வரை மிகவும் எச்சரிக்கையுடன் பேசி பழக வேண்டியது அவசியம். உங்களின் தனிச்சிறப்பு நீங்கள் எண்ணியதை மட்டுமே செயல் வடிவம் கொடுத்து செயலாற்றி வெற்றி காண்பது. அதை பிறர் அறியாத வண்ணம் நீங்கள் மற்றவர்களிடம் நட்பு கொள்வீர்கள். பல புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்து உள் மனதில் எதிர்பார்ப்பு கைகூடுதல் சுப விசேஷங்கள் என்று புத்துணர்ச்சியை அளிக்கும் மாதமாக உங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் மாதமாக அமைகின்றது. மேலும் ராசிநாதன் பலம் பெற்றும் சுகஸ்தானத்தில் குடும்பாதிபதியும் நின்று உங்களது செயல்பாட்டுக்கு பக்கபலமாய் உறுதுணை புரிந்து உங்களை மிளிரச் செய்வார்கள். எந்த ஒரு பலனும் உங்களது வார்த்தைகளில் இருந்து வெளிப்படும் தன்மையை பொறுத்தே அமையும் என்பதை மறக்காதீர்கள். வார்த்தைகளில் நிதானம், முன்னெச்சரிக்கை, சமயோஜித சாதுரிய செயல்பாடுடன் விளங்கி வரும் நீங்கள் உணர்ச்சி மிகுதியால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் செயல்படுவீர்கள். சில நேரம் பொறுமை இழக்காமல் இருப்பதே சால சிறந்தது. தனவரவு திருப்தி தரும். உத்தியோகம் சிறக்கும். புகழ் உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்து கொள்வீர்கள். தொழிலில் கடின உழைப்பு செய்து உயர்வு பெறுவீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த நேரம் உன்னதமான நேரம். அவர் தனஸ்தானத்தில் அல்லவா உச்சம் பெறுகிறார். எனவே பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் பையை நிரப்பும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்களுக்கு வழிகாட்டுவார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது, ஏதேனும் புதிய தொழில் செய்ய முதலீடு செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் வந்து சேரும். மேலும் பிப்ரவரி 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் வருகிறார். இது ஒரு உன்னதமான நேரம். தொட்டது துலங்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் சுமை படிப்படியாக குறையும். கவலைக்குரிய தகவல்கள் உங்களை விட்டு விலகும். மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விடுபடுவீர்கள். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். இந்த காலம் ஒரு இனிய காலம். வெற்றிக்குரிய செய்திகள் உங்கள் வீடு தெரிய வரும். தன லாபாதிபதி பலம் பெறுவதால் பொருளாதார பிரச்சனை அகலும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு மாற்றம், நாடு மாற்றம் உங்கள் விருப்பம் போல் அமையும். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். பொதுநலவாதிகளுக்கு தன்னலமற்ற சேவைக்காக பாராட்டு குவியும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். கலைஞர்களுக்கு கனவுகள் நனவாகும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகள் உண்டு. பெண்களுக்கு மன நிறைவான வாழ்க்கை அமையும். வருமானம் திருப்தி தரும். இந்த மாதம் முருகப்பெருமானை வழிபடுங்கள். உங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.